இதுக்கு பதில் சொல்லுங்க சார், இதுக்கு பதில் சொல்லுங்க. நம்ம எல்லாம் என்ன நினைச்சிட்டு இருக்கோம்? ரைஸ் சாப்பிட்றதால தான் சுகருக்கு மாத்திரை போடுறோம், ரைஸ் சாப்பிட்றதால இன்சுலின் போடுறோம் அப்படின்னு. அப்படி தானே? நான் ஒரு கேள்வி கேட்குறேன், பதில் சொல்கிறீங்களா? வட இந்தியாவில் அவங்க ரைஸ் சாப்பிடவே மாட்டாங்களே, என்னைக்காவது ஒரு நாள் தான் சாப்பிடுவாங்க. வட இந்தியாவில் எத்தனை பேர் சுகருக்கு மாத்திரை போட்டுட்ருக்காங்க, எத்தனை பேர் இன்சுலின் போட்டுட்ருக்காங்க? கமெண்ட்ஸில் எழுதுங்க சார், கமெண்ட்ஸில் எழுதுங்க. இந்த உலகத்தில் சுகருக்கும் ப்ரெஷருக்கும் மாத்திரை மட்டும் போட்டதால யாருக்கா சரியா இருக்கா? சொல்லுங்களேன், யாருக்கா சரியா இருக்கா? இந்த உலகத்தில் நடைபயிற்சி மட்டும் பண்ணதால யாராவது சுகர் மாத்திரை நிறுத்தியிருக்காங்களா? சொல்லுங்க, நடைபயிற்சி மட்டும் பண்ணி யாராவது மாத்திரை நிறுத்தியிருக்காங்களா? நல்லா கேட்டுடுங்க. 1 கிலோமீட்டர் நடைபயிற்சி பண்ணினா கூட 40லேருந்து 50 கேலரி மட்டும்தான் எரிக்க முடியும். அதனால நடைபயிற்சி மட்டும் பண்ணி எந்த மாத்திரையும் கண்டிப்பாக நிறுத்த முடியாது அப்படின்னு எழுதி வச்சுக்கிடுங்க. அப்போதான் உங்களுக்கு மைண்டில் கரெக்டாக ரெஜிஸ்டர் ஆகும். கரெக்ட் தானே? இந்த உலகத்தில் வெந்தயம், ஆவாரம்பூ, கொய்யா இலை, கிரீன் டீ, கருவேப்பிலை, கரிஞ்சீரகம், நெல்லிக்காய் ஜூஸ், நாவல் பழம், இப்போ மாங்காய் இலையும் ரொம்ப ஃபேமஸ் ஆகிட்டு இருக்கு. இதெல்லாம் சாப்பிட்றது நல்லது தான், இதெல்லாம் சாப்பிட்டது நல்ல. யாராவது ஏதாவது மாத்திரை நடத்தியிருக்காங்களா? இல்லை யாராவது இன்சுலின் நடத்தியிருக்காங்களா? சுகருக்கு ஒரே ஒரு மாத்திரை போட்டுட்டு இருந்த சுகர் பேஷண்ட் இப்போ 3 மாத்திரை போட்டுட்டு இருக்காங்களே. சுகருக்கு மாத்திரை மட்டும் போட்டுட்டு இருந்த பேஷண்ட்டு இப்போ இன்சுலின் போட்டுட்டு இருக்காங்களே. வெந்தயம், கருவேப்பிலை, கரிஞ்சீரகம், மாங்காய் இலை, கொய்யா இலை, நாவல் பழம், இதெல்லாம் சாப்பிட்ட பிறகு கூட நல்லா கேட்டுக்கிடுங்க. ஓகேவா? மருத்துவத்தில் உள்ள ஸ்டாண்டர்ட் புத்தகம் ஹாரிசன். இந்த புத்தகம் என்ன சொல்லுது அப்படின்னா, சுகர், ப்ரெஷர், கெட்ட கொலஸ்ட்ரால், இந்த 3க்குமே அவங்க சொல்லக்கூடிய ஒரே ஒரு ட்ரீட்மெண்ட் வந்து பேலன்ஸ் டயட் மட்டும்தான். ஒரே ஒரு ட்ரீட்மெண்ட் தான், அதுக்கு பேலன்ஸ் டயட்டு தான். அடுத்தது உடல் உழைப்பு, அடுத்தது நல்ல தூக்கம். ஸோ பேலன்ஸ் டயட்டு நீங்கள் ஃபாலோ பண்ணலை அப்படின்னா எந்த மாத்திரையும் எந்த இன்சுலினும் கண்டிப்பாக நிறுத்த முடியாது அப்படின்னு யார் சொல்கிறது அப்படின்னா இந்த புத்தகம் தான் சொல்லுது. புரிஞ்சிருக்கோன்னு நினைக்கிறேன். உங்களுக்கு பேலன்ஸ்டு டயட்டை பற்றி ஏதாவது டீட்டெயில்ஸ் வேணும்னா கமெண்ட்ஸில் குட் GOD குட்னு டைப் பண்ணுங்க, கண்டிப்பாக ரிப்ளை பண்ணுவேன். இந்த மாதிரி மாத்திரை போட்டுட்டு இருக்கக்கூடிய யாருக்காவது நீங்கள் ஹெல்ப் பண்ணணும்னு விருப்பப்பட்டீங்கன்னா இந்த வீடியோ நீங்கள் ஷேர் பண்ணுங்கள், நிறைய பேருக்கு எனக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும். கமெண்ட்ஸில் குட்னு டைப் பண்ணுங்கள், கண்டிப்பாக ரிப்ளை பண்ணுறேன். இல்லை டவுட்ஸ்னால் கால் பண்ணி பேசுங்க. ஓகே, ஸ்டே டியூன்.